அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இதன் முதல் நிகழ்வாக நாகோத நாம் அழைப்பது செல்வி அஃபியா மற்றும் சுலைஹா அவர்களை. அழைப்பது அஃபியா குழுவினரை. Come on.
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகுட வாசகம் கற்க நிற்க விஷன் தூரநோக்கு தேசத்தின் பொருளாதார சமூக அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்லும் வினைத்திறனும் விளைத்திறனும் உள்ள மாணவ சமுதாயம். மிஷன் பணிக்கூட்டு சூழலை இசைவாக்கி சவால்களை வெற்றி கொண்டு வாழக்கூடிய மனித நேயமுமிக்க புத்தாக்க சமுதாயத்தை கட்டியெழுப்புகிறார். நன்றி. அவருக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து தன்னம்பிக்கை எனும் தலைப்பில் நற்சிந்தனைகளை வழங்க நாம் அழைப்பது MSM உமேர் அவர்களை. மதிப்பிற்குரிய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் உதவி அதிபர்கள், பிரதி அதிபர்கள், ஆசிரியைகள், என் சகோதர சகோதரிகளுக்கும் சுவனத்தின் சோபனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் இன்று உங்களுடன் தன்னம்பிக்கை பற்றி சிறிது நேரம் உரையாடலாம் என நினைக்கிறேன். நாம் வாழ்க்கை எனும் போரில் வெற்றி பெற்ற மனிதர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் அவர்களது வெற்றிக்கு முதல் மூலாதாரமாக இருப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை என்பது உங்கள் மீதும் உங்கள் செயல்கள் மீதும் நீங்கள் வைக்கும் நம்பிக்கையாகும். இதை ஒரு சிறு கதை மூலம் கூறலாம் என நினைக்கிறேன். பணக்கார இளைஞனின் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் ஒருவன் எட்டி நின்று அந்த காரையை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அந்த இளைஞன் சொன்னான், இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது என்று. சிறுவன் முகத்தில் வியப்பு. உனக்கும் அப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா? இளைஞன் கேட்டான். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், இல்லை, அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். கடவுளை நம்பினால் அது நம்பிக்கையாகும், அதுவே நீ உன்னை நம்பினால் அது தன்னம்பிக்கையாகும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம். அவருக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து பொது அறிவு வினாவிடை என்பவற்றை கூற நாம் அழைப்பது அஃபியா மற்றும் சஹ்ரா அவர்களை. பொது அறிவு வினாவிடை. இலங்கையின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சி யாது? பம்பரகந்து. இலங்கையின் பரப்பளவு யாது? 65,610 சதுர கிலோமீட்டர். உலகின் குளிர்ச்சியான பகுதி யாது? அண்டார்டிகா. நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தும் இரசாயன பதார்த்தம் குளோரின். வீதி ஒளிச்சமிஞ்சை விளக்கில் பயன்படுத்தப்படுகின்ற நிறங்கள் யாவை? சிவப்பு, பச்சை, மஞ்சள். இலங்கையின் மிகப்பெரிய சரணாலயம் எங்குள்ளது? குமானையில். இலங்கையின் தேசிய உணவு என்ன? நெல் அரிசி சோறு. இலங்கையின் பிரதமரின் வாசல் தலம் அலரி மாளிகை. இலங்கையின் இயற்கை துறைமுகம் எங்குள்ளது? திருகோணை துறைமுகம். உடலை விட தலை பெரிதாக உள்ள உயிரினம் என்ன? எறும்பு. நன்றி. வசனம். அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பாடசாலை செய்திகளை வழங்க நாம் அழைப்பது MSM உமேர் அவர்களை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பாடசாலை செய்திகள் வாசிப்பவர் உமேர் சதாத். முதலில் தலைப்புச் செய்திகள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MHM ஹரிஸ் அவர்களால் பாடசாலைக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கு. ஆங்கில தின போட்டியில் எமது பாடசாலைக்கு 3 இடங்கள். நீர் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அதிபர் வலியுறுத்தல். மாணவர் தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு இனிதே முடிவு. மாகாண மட்ட சதுரங்க போட்டியில் மாணவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கடந்த வியாழக்கிழமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MHM ஹரிஸ் அவர்களின் D100 வேலை திட்டத்தின் கீழ் எமது பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூட புனர் நிர்மாணத்திற்காக ரூபாய் 20 லட்சம் நிதி ஒதுக்கு செய்யப்பட்டது. இதற்கான உத்தியோகபூர்வ அங்குரார்ப்பண நிகழ்வு கல்லூரியின் ஒன்று கூடல் மண்டபத்தில் கல்லூரியின் முதல்வர் MAM சலாம் சேர் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது.
கடந்த 18/7/2024 வியாழக்கிழமை அன்று இடம்பெற்ற கோட்டமத்த ஆங்கிலத்தின போட்டியில் எமது பாடசாலைக்கு 3 இடங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதில் ஒரு முதல் இடமும் 2 இரண்டாம் இடங்களையும் பெற்றுள்ளன. இதற்காக உழைத்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார் எமது பாடசாலையின் அதிபர். பாடசாலையில் சமீப காலமாக அதிகரித்து வரும் நீர் மின்சார கட்டணங்கள் காரணமாக பாரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் பாடசாலையின் தற்போதைய நிதி நிலைமைகளை கருத்தில் கொண்டு நீர் மற்றும் மின்சார பாவனையை முடிந்தளவு குறைத்துக் கொள்ளுமாறு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிபர் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். கடந்த 23/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று பாடசாலை மாணவர் தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு முற்பகல் 10:30 மணி அளவில் பாடசாலையின் கேட்போர் கூடத்தில் அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. அந்நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 27/7/2024 சனிக்கிழமை அன்று மாகாண மட்ட சதுரங்க போட்டி நிகழ்விற்காக எமது பாடசாலையைச் சேர்ந்த 6 மாணவர்கள் பங்கு பற்றினர். அதற்காக பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிய ஆசிரியர்களுக்கு அதிபர் நன்றியை தெரிவித்துள்ளார். இத்துடன் பாடசாலை செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உமேர் சதாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அதனைத் தொடர்ந்து அதிபர் உரை இடம்பெறும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பாடசாலையின் பிரதி அதிபர் ரினோஸ் அஜ்மின் அவர்களே, உதவி அதிபர்களான ஹிதாயா மேடம் அவர்களே, நஸ்மியா மேடம் அவர்களே, மற்றும் ஒரு உதவி அதிபரான முசாஜித் சார் அவர்களே, இஸ்ஸத் சார் அவர்களே, பகுதி தலைவர்களே, ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தோடு இன்றைய நிகழ்வில் விசேடமாக அழைக்கப்பட்டு வருகை தந்திருக்கின்ற தனது இளம் வயதிலேயே பல்வேறு வகையான சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சம்மாந்துறை அல் அரசர் மகாவித்யாலயத்தின் மாணவியான மின்மினி மின்ஹா அவர்களையும் அவரது தந்தையாரான ஜலீல் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அத்தோடு இந்த நிகழ்விலே எங்களுக்கு இந்த மின்மினி மின்ஹா அவர்களுக்கான பரிசிலையும் அதே போன்று எமது பாடசாலைக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்க இருக்கின்ற கல்முனை பிரில்லியன் விளையாட்டு கழகத்தின் தலைவர் பலீம் காக்கா அவர்களையும் அதே போன்று அதன் செயலாளர் பஸ்வாக் அவர்களையும் அதன் உறுப்பினர்களையும் வரவேற்றுக் கொண்டவனாக இன்றைய நிகழ்வில் 2 பரிசளிப்பு விழாக்கள் காணப்படுவதன் காரணமாக இதை சுருக்கமாக முடிக்க வேண்டியுள்ளது. முதலாவதாக எமது பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் மலைய மட்ட தமிழ் தின போட்டியிலே ஒரு முதலாம் இடம் உட்பட 2 இரண்டாம் இடங்களை பெற்று மொத்தமாக 3 இடங்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாடசாலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். அதே போன்று சில அவசியமான தகவல்களை மட்டும் கூறிக்கொண்டு இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக இந்த பாடசாலைக்கு வெளிவாரி மதிப்பீட்டு அணியினர் எதிர்வரும் கிழமைகளில் வர இருக்கின்றார்கள். அதற்கான ஆயுதங்களை பகுதி தலைவர்கள், வகுப்பாசிரியர்கள், மாணவர்கள் செய்து கொள்ள வேண்டும். வகுப்பறைகள் இன்னும் சரியாக அலங்காரம் செய்யப்படவில்லை. வகுப்பறை சுற்றங்களை செய்வதில் மாணவர்கள் பொதுபோக்காக இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த கிழமையிலிருந்து அவ்வாறான விடயங்களை சீர் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பின்னேறம் எமது பாடசாலைக்கு விளையாட வருகின்ற மாணவர்கள், ஆண் மாணவர்கள், இவர்கள் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் பாடசாலையில் எழுந்துள்ளது. உங்களின் பாதுகாப்புக்காக மாத்திரமே நாங்கள் பாடசாலையை திறந்து வைத்திருக்கின்றோம்.
எங்களுக்கு தெரியும் இந்த சூழலில் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் சீர்கட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பாடசாலையை பின்னேரங்களில் தொடர்ந்து நீங்கள் விளையாடக்கூடிய அனுமதியை நாங்கள் தந்திருக்கின்றோம். அதை பிழையாக பயன்படுத்தக்கூடாது. போன கிழமை ஒரு கட்டடத்தின் வலை பின்னர் ஒன்று உடைக்கப்பட்டிருக்கின்றது ஃபுட்பால் விளையாடிய மாணவர்களால். அதே போன்று நேற்று நீர்க்குழாய் ஒன்று ஃபுட்பால் விளையாடிய மாணவர்களால், ஆசிரியர்களோடு இல்லை தானாக வந்து ஃபுட்பால் விளையாடிய மாணவர்களால் உடைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு மேலே உள்ள வகுப்புகளில் பல்வேறு அலங்காரங்களை பின்னேறம் வருபவர்கள் குறித்து விட்டு செல்கின்றீர்கள். அவ்வாறு செல்பவர்களை நாங்கள் கண்டுபிடித்தால் உடனடியாக பாடசாலையை விட்டு வெளியேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று பாடசாலையின் மாணவர் வரவு வெள்ளிக்கிழமைகளில் குறைவாக காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமைகளில் வரவாத மாணவர்களை பகுத்தலைவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை இந்த காரணம் கொண்டும் வெள்ளிக்கிழமை வராத மாணவர்களை வகுப்பறைகளில் திங்கட்கிழமை அனுமதிக்க வேண்டாம். அவ்வாறான மாணவர்களை அதிபர்களை சந்திக்குமாறு பணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இன்று விசேடமாக மின்மினி மின்ஹா அவர்கள் உங்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணக்கரு 2 விடயங்கள் எண்ணக்கருக்களை வைத்து அவர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக 1,00,000 மரக்கன்றுகளை நடுவது, இரண்டாவது பொலித்தீன் ஃப்ரீ அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரீ சூழலை ஏற்படுத்துவது. இப்போது எங்களுக்கு பாரிய பிரச்சனையாக இருப்பது மரங்களின் குறைவாக இருக்கின்றது. காடுகள் அழிக்கப்படுவது. காடுகள் அழிக்கப்படுவதனால் காலநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு உணவுப் பயிர்கள் அழியக்கூடிய நிலைமை ஏற்பட்டு பல்வேறு அசௌகரியங்களை உலகம் எதிர்நோக்கி வருகின்றது. ஆகவே அவரது எண்ணக்கருவாக 1,00,000 மரக்கன்றுகளை நடுவதற்கான முஸ்லிம்களை செய்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு 2வது எண்ணக்கருவாக பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை செய்திருக்கின்றார். அதுவும் வரவேற்கத்தக்கது. கடந்த வாரம் நடைபெற்ற ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு காலை கூட்டத்தில் எந்த ஒரு பொலித்தீன் பொருட்களையும் பாடசாலையில் கொண்டு வர வேண்டாம் என அறிவித்தல் விடுத்திருந்தேன். அவர்கள் அதை பின்தொடர்ந்து அதற்கு அடிபணிந்து நடக்கின்றார்கள். அதனால் பொலித்தீனின் பாவனை குறைவடைந்துள்ளது. இருந்தாலும் ஏனைய வகுப்பு மாணவர்கள் இன்னும் பொலித்தீன்களை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அந்த நிழல் குடை இருக்கின்ற பிரதேசங்களில் அதை வீசிவிட்டு செல்லுகிறார்கள். பாடசாலையை நேரங்களில் திறந்து வைப்பது நீங்கள் குப்பைகளை கொண்டு வந்து போடுவதற்கல்ல. அவ்வாறு நீங்கள் தொடர்ந்து நடப்பீர்களாக இருந்தால் பாடசாலைகள் இனி பின்னேரங்களில் மூடப்படும். அந்த குப்பைகளை ஒன்று பல்வேறு இடங்களில் குப்பை தொட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. அதை போடுங்கள். அல்லது நீங்கள் கொண்டு வந்த குப்பையை நீங்களே ஒரு பொக்கெட்ல வைத்து திரும்ப கூட்ட கொண்டு போடுங்கள். அதில் பிரதானமாக பிளாஸ்டிக் குப்பைகள், ஐஸ் பழத்திர பேக்கெட்டுகள், பொலித்தீன் பேக்குகள், இதுகளை கட்டாயமாக பாடசாலையில் கொண்டு வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக இந்த ஏனைய நிகழ்வுகள் இருக்கின்றதன் காரணமாக இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கல்லூரியின் ஆசிரியர் ஏசிஎம் நலிம் சார் அவர்களிடம் ஒலிவாங்கியை கையளித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم. أما بعد
இந்த ரம்மியமான ஒரு காலை பொழுதிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடலில் என்னையும் தலைமை தாங்கி இந்நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு நாடிய அருளிய சர்வசக்தன் ஏகநாயகன் அல்லாஹுவை நான் துதித்தவனாக புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். உள்ளூர் நோயில் மாட்டிக்கொண்டிருந்த மக்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ரசூல்மார்களை, நபிமார்களை, அவுலியாக்களை, சிந்தனையாளர்களை அல்லாஹ் அனுப்பினார். அந்த மகான்கள் பெற்ற துயரங்கள், சோதனைகள் என்பதையெல்லாம் பலவாறாக இருப்பினும் அவர்களோடு இந்த உலகத்தின் உலக நீக்க கல்வியில் பாரிய பங்களிப்பை செய்தார்கள், செய்யவும் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களையும் நான் விழித்தவனாக எம் உடனிருந்து என்னுடைய சொற்கள், செயல்கள் அனைத்தையும் அளந்து அணுவணுவாக எழுதி கொண்டிருக்கும் வழக்குகளையும் நான் நினைவு கூர்ந்தவனாக பாடசாலையின் அதிபர் சலாம் சார் அவர்களே, பாடசாலையின் பிரதி அதிபர் ரிடோஸ் அஜ்மின் அவர்களே, பாடசாலையினுடைய உதவி அதிபர்களாக இருக்கும் உசாஜித், இஸ்ஸத், நஸ்மியா, ஹிதாயா என்ற என் சகோதர உள்ளங்களே, பகுதி தலைவர்களே, பாட இடைப்பாளர்களே, பாட ஆசிரியர்களே, வகுப்பாசிரியர்களே, பிரைமரி பிரிவில் என்னுடன் இருந்து ஒத்தாசையாக சேவை செய்து கொண்டிருக்கும் என்னுடைய பிரைமரி ஆசிரியர்களே, பாடசாலையின் எதிர்கால சவால்களையும் தன்னுடைய எதிர்கால சவால்களையும் எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கும் என்னுடைய மாணவ நண்பர்களே, நண்பிகளே, பாடசாலை வளவுக்குள் நான் உச்சரிக்காமல் இருந்த இன்னும் பல நண்பர்களே, என்னுடைய இவ்விடத்தில் உண்டான இருப்பு நிப்பிடம் பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக அதன் சேர்மனாக நான் நிற்கின்ற நிற்புத்தான் இந்த நிற்பு. இந்த இடத்துல பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தின் தலைவராக இருந்து கொண்டிருக்கும் எனது சகோதரர் ஃபலீல் அவர்களே, பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர் சகோதரர் பஸ்வா அவர்களே, இன்னும் பிரில்லியன்ட் கழகத்தின் இவ்விடத்தில் ஒன்று கூடாமலும் அல்லது ஒன்று கூடியும் இருந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் அங்கத்தவர்களே, இவ்விடத்தில் பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க என்றே நான் சொல்ல வேண்டும். ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது. அந்த ஏற்பாடுதான் மின்மினி மின்ஹா என்ற சகோதரியை அப்படியும் அழைக்கலாம். அவர் இன்னும் 8ஆம் தரத்தில் படித்துக் கொண்டிருப்பதனால் அவரை நான் ஆசிரியனாக இருக்கின்ற படியால் மாணவி என்றும் அழைக்க நான் உரிமைப்பட்டுள்ளேன். மின்மினி மின்ஹா மாணவி அவர்களே, அவர் விசேட பேச்சாளராகவும் விசேட விருந்தினராகவும் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். மின்மினி மின்ஹாவின் தந்தையான ஜலீல் அவர்களே,
இன்னும் இவ்விடத்தில் நான் யார் யாரையெல்லாம் விழிக்க தவறினேனோ அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நமக்கு அவருடைய நித்திய சாந்தியுடைய கலிமாவின் துணை கொண்டான சாந்தி எம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பதிய அதன்படி சாந்தி பெற அல்லாஹுவை நான் பிரார்த்தித்துக் கொண்டவனாக பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் சுமார் 40 வருட காலமாக இந்த பிராந்தியத்திலே சுமார் 40 வருடம் சொன்னா எங்களில் சிலர் இருந்திருக்கவே மாட்டோம். நான் இருந்திருப்பேன், நீங்க நிச்சயமா இல்லை. 40 வருட காலமாக சமூகம் சார், கழகம் சார், கூட்டுத்தாபனம் சார், அரசாங்கம் சார் என்று பலவாறாக சார்பாக பல வேலைகளை செய்தது, பல வரலாறுகளை தனித்தனியாக படைத்திருக்கிறது. இந்த இடத்திலே நான் குறிப்பிடலாம், 3 நாளைக்கு முதல் எங்களுடைய பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் கூடியது. அந்த கூட்டத்தில் நாங்கள் சில தீர்மானங்கள் எடுத்தோம் என் நிகழ்வு சம்பந்தமாக. அந்த தீர்மானத்தின் விளைவாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு பொது முடிவு, கை காலில் ஒன்றும் கொண்டு போக தேவையில்லை, ஜஸ்ட் மண்டையில் வச்சுக்கிட்டே பேசலாம் என்ற நினைப்போடு வந்தேன், நம்பிக்கையோடு வந்தேன். அல்லாஹ் என்னை இடத்தில் நிப்பாட்டி கொண்டு என் வாயிலூடாக என் நாக்கின் முடிச்சுகளை அவுட்டு கொண்டு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் தற்போது எடுத்திருக்கும் இந்த முயற்சி, மின்மினி மின்ஹா அவர்களை கொண்டு இந்த மேடையிலே பேச வேண்டும் என்ற எண்ணம் எதன் அடிப்படையில், எந்த தத்துவத்தில் வந்தது என்று கேட்டால் பலவாறான விடைகள் இருக்கின்றன. சுருக்கமாக பேசும் இடத்து என்னுடைய மாணவி மின்மினி மின்ஹா அவர்கள் சம்மாதுரையை பிறப்பிடமாக கொண்டவர். அல் அஷத் மகா வித்தியாலயத்தில் 8ஆம் தரத்தில் தற்போது கற்றுக் கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேர் விடப்பட்டிருக்கிற இளம் சூழலியல் விழிப்புணர்வாளர் என்று. இளம் சூழலியல் விழிப்புணர்வாளர் என்று இளம் வயதிலேயே பல பெயர்கள் எடுத்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் வாசிச்சேன். அதிலே கிடக்கின்றன மின்மினி மின்ஹா அவர்களை பற்றி மேனா மூத்தா என்று சொல்கின்ற ஒரு கவிஞர், அவர் அந்த மாணவியை பற்றி தான் எடுத்துக்கொண்ட தத்துவத்தை பற்றி கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்கின்றார், வாழ்த்தி அனுப்பியிருக்கின்றார். இவருடைய சிறப்புகள் இன்னும் இருக்கின்றன, ஒன்றெண்டை தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இவர் சிறந்த பேச்சாளர், பாடகி, கவிஞர், ரசிகன், ரசிகை என்ற அடிப்படையில் எல்லாம் இவர் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உள்ளம் என்னும் வீட்டினிலே நான் அடிக்கடி பாடுற பாட்டு, உள்ளம் என்னும் வீட்டினிலே உறங்குகிற உன் அறிவை தட்டி எழுப்பிடுறா தம்பி, எழுப்புங்க பிள்ளைகள். ஒவ்வொரு உள்ளத்திலேயும் இப்படியான ஆற்றல்கள் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் தட்டி எழுப்பிடுங்க. உங்களுக்குள்ளேயும் பல விஸ்வரூபங்கள் இருக்கின்றன, தட்டி எழுப்புங்க, வந்துகிட்டே நிற்கும். அங்கே அறிஞர் இன்னொரு பாட்டில் சொல்கின்றார், இருட்டிறையுள்ள உள்ளத்திலும் இருக்குதே சாந்தி பள்ளத்திலே என்று. அது எப்படி? அது இருட்டிறை என்றால் கரடு முரடான அமாவாசை பிடித்த உள்ளம் சொல்வார்கள். இருட்டிறை உள்ள உள்ளம், அந்த உள்ளத்திலும் இருக்குதாமாம் சாந்தி பள்ளத்திலே என்று சொல்வார்கள். அந்த உள்ளத்திலும் சாந்தி இருக்கு பள்ளத்திலே மூடி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டு பல அமாவாசை கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம், சாந்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உள்ளத்திலும் சாந்தி இருக்குதாம் பள்ளத்திலே என்று சொன்னால் நான் உட்பட உங்களையும் சேர்த்து சொல்லலாம், உலக மக்களில் பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்திலே எமக்கு உண்டு சாந்தி, எம் உள்ளத்தில் சாந்தியை வரவழைத்துக் கொள்ள எமக்கு உரிமை உண்டு, அந்த தத்துவம் உண்டு, அந்த வழிகள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை பார்த்தால் உங்களுக்கு வரலாற்றில் உள்ள சான்றுகள் பக்கபலமாக அமையும் இந்த சாந்தியை பெற்றுக்கொள்ள. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது இப்போது தெரிய வரலாம் நம்புகிறேன். என்னுடைய இளமை காலத்திலே
நான் பாடசாலை செல்லுகின்ற காலத்திலே பாடசாலைகள்ல வெளி உலகங்கள்ல மரங்கள் தான் இருந்தது. நான் இப்போது காண்பது மரங்களே அல்ல, மாடி வீடுகளை காணுகிறேன். நிழல்கள் நிறைய இருந்தது. வெட்டி சாணுக்கு மூலம் நிழல்தான் இருக்கும். இஞ்ச நிழலை தேடி போறேன்டா கிலோமீட்டர் கணக்கில் அல்லது மீட்டர் கணக்கில் நான் பிரயாணம் செய்வோம். சரி, வீட்டுக்குள்ளாம் படுத்துறோங்குவோம், கொஞ்சம் நிலப்பாருவோம், நல்ல காத்தடிக்கும், ஊழாரிக்கும் பார்த்தா அங்க வேர்த்து போட்டு, நான் இப்பவே எனக்கு வேர்த்து போட்டு, உங்களுக்கு எப்படி தெரியல, கடுமையா வேறுபடி. மரங்களை காணவே அந்நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன அனுபவம், எந்த வீட்டு வாசல்லி அந்நேரத்துல ஏக்கர் கணக்கில் தான் கைக்கூலி கொடுப்பாங்க பொண்ணுக்கு. அப்படி பார்க்க போனா எந்த ராத்தாமாருக்கு 2 வளவு கொடுத்தாங்க, என் வாப்பா கொடுத்தாரு. அந்த வளவுகள் வந்துட்டு இப்படிதான் என்ன கண்டங்கள் ஆஸ்திரேலியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அந்தார்டிகா கண்டம், ஆட்டி கண்டம் சொல்லி கண்டமா தான் கொடுத்தாங்க. அந்த கண்டங்கள் எல்லாம் நாங்க கண்ட காட்சிகள் விசித்திரமான காட்சிகள். கொய்யாப்பழம் வேணுமா, மாம்பழம் வேணுமா, கத்தரிக்காய் வேணுமா, புட்டரிக்காய் வேணுமா, புடலக்காய் வேணுமா, பாகக்காய் வேணுமா என்று அடிக்கோடு சொல்லுங்க. இப்படி பல ரகமான ஆக்களை பார்த்தோம். ஆக்களோட அந்த மரக்கறி தான் பார்த்தோம். இப்ப நாங்க ஹார்டரா இருந்தா சதத்துக்காகும் கடையில வாங்கி சாப்பிட, முருங்கை இலக்கறியை கூட கடையில வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு தேவை வந்திருக்கிற. முருங்காய் இலை இருக்குல்வா, முருங்கைக்காய் இலை, முருங்கை இலை, இப்படி எவ்வளவு மரக்கறி வகைகளை காணல. எல்லாம் மார்க்கெட்டுக்கு போனா கிடைக்குதா நம்ம விரும்பின மரக்கறிகள்? அந்த காலத்துல கண்ட மரக்கறிகள் கிடைக்குதா? இல்லவே இல்லை. அதுலயும் சொற்பளவாக வர விலையை பார்த்தா ஐயோ ஈரலுக்கு கிட்னிக்கு சொல்ற விலைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நாங்க இயற்கையின் வளங்களை அழித்து விட்டு மாடி வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்க கற்பனை பண்ணி கொண்டு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல என்னுடைய மாணவி மின்மினி மின்ஹா என்ற சகோதரி என்ற மாணவி எனக்கு இங்கே வந்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு, சுருக்கி பேசுவோம் என்று சொல்லி. அப்படித்தானே அல்லாஹ் என்ற நாம முடிச்சு அவுத்திருக்கிற, அது எங்க கொண்டு முடியும் தெரியல. இருந்தாலும் இந்த அறிவிப்பு அல்லாஹ்வின் புறமிருந்து வந்த அறிவிப்பு என்று நான் நம்பி இருப்பதனால் சற்று சுருக்கிக் கொள்வோம். சரி, மறந்து போனாலும் பரவாயில்லை. நான் சமீபத்திலே இந்த கொரோனா காலங்களில் ஒரு வரலாற்றை பார்த்தேன். இப்படித்தான் ஒரு சாதியை பார்த்துட்டு போகல, வீடியோக்களுக்கெல்லாம் அமையும். அதுல விவேக் என்ற ஒரு நடிகர், அவர் காலமாகி விட்டார் கொரோனாவினால். அவர் ஒரு வரலாற்றை சொல்லுகின்றார், தனக்கு தரப்பட்ட பொறுப்பை பற்றி சொல்லுகின்றார். அந்த பொறுப்போடு சம்பந்தப்பட்டவர்தான் நம்மளோட மின்மினி மின்ஹா. அதனால அதை ஞாபகப்படுத்தலாம். நல்லா உஷாரா இருக்கும், நடிப்பு சொல்றது இவ்வளவு உஷாரா இருக்கும். ஓகே, பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே ரைட். அது நலிந்த மாணவர்கள், என்னுடைய பாடசாலை, எங்களுடைய அது அவரவர் சொல்லிக் கொள்ளணும். இது என்னுடைய மாணவர்கள். நலிம் எப்படி இருப்பார் அப்படியே இருங்கள். விவேக் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மேடையில், ஐயா திடீர்னாப்புல எனக்கு ஒரு கோல், நான் அந்த வரலாறு வேற நான் இப்ப சொல்லி சொல்றேன். திடீர்னாப்புல எனக்கு ஒரு கோல், என்னடா கேட்டா, சார் அப்துல் கலாம் சார் பேசுறார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, காலமாகிவிட்டார்கள். பேசுறாரு, இருவருமே இல்லை, பேசுறாரு. தம்பி விவேக் நல்லா இருக்கிறீங்களா, நீங்க உங்களோட உதவி ஒன்று எனக்கு தேவை, நான் மிச்சம் பொறுப்பு வாய்ந்த ஒரு சங்கதி உங்களுக்கு சொல்ல போறேன், நீங்க பாரமெடுக்கணும்னு சொல்லி. என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்னு வரும். சார் இதுதானே ஒரு ஜனாதிபதி காய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? கையெல்லாம் ஆடி போயிட்டு, வேர்த்து போயிட்டு. என்னடா, நாடு பூரா 10 லட்சம் மரக்கன்றுகளை நடும் பொறுப்பை உன்னிடத்தில் நான் தருகிறேன், நீ வெற்றிகரமாக செய்து முடியும். ஐயா, அது எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம், நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், அப்படி இப்படி என்று சொல்லி வார்த்தையெல்லாம் வந்திருக்கிறார் இல்லையா? நீங்க வீட்டை போய் கற்பனை பண்ணுங்க, எப்படியெல்லாம் விவேக் பேசி பாருன்னு சொல்லி. சோ அந்த இடத்திலே தொடரப்பட்ட அந்த மரக்கன்று ஆண்டவரின் மறைவினால் நிப்பாட்டப்பட்டு பக்கத்தில் இருந்த இலங்கை நாட்டுக்கு என்னுடைய மாணவி
மின்மினி மின்ஹா அவர்களால் தொடரப்படுகிறது என்பதை நான் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இவ்விடத்திலே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறேன். இந்திய நாடு அனுமதித்த இந்த அங்கீகாரம் உங்களுக்கு தரப்பட்ட அங்கீகாரமும் தான், அது உலக அங்கீகாரமும் தான் என்று சொல்ல வருவேன். இந்த அங்கீகாரத்தை நீங்கள் முன்னெடுத்து வருகின்ற நாட்களில் இளம் வயதுடைய பிள்ளை நீங்கள் என்னுடைய மகளின் அந்தஸ்தை தந்து நான் பேசுவதாக இருந்தால், என்னுடைய மகளாக இருந்து நீங்கள் என்ன செய்வதற்கு சித்தம் கொள்வீர்களோ அந்த சித்தத்தை மனதில் பதித்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலக ரீதியான மக்களுக்கு நீங்கள் இந்த மரநடுகை சம்பந்தமான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அல்லாஹ்விடத்தில். எனக்கு தரப்பட்ட ஒரு வாசகத்தை பார்த்தேன், எனக்கு இடுப்பெல்லாம் உடைஞ்சு ப்ரிப்பேர் ஆகணும் வரலத்தான் என்றிருந்தாலும் பேச வரும் என்ற நம்பிக்கையில் நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய வாசகம், எனக்கு தரப்பட்ட வாசகம் சுருக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வு இன்னும் ஒரு சில வினாடிகளில் நின்றுவிடும். நிகழ்வுகள் சில இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை நாங்கள் பூர்ணப்படுத்திவிட்டு என்னுடைய அங்குரார்ப்பணத்தையும் நான் நிவர்த்தி செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்திலே மின்மினி மின்ஹா அவர்கள் தற்போது பாடசாலையின் உதவி அதிபர்கள் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார். இதோ பிரதி அதிபர் ரினோஸ் லட்சுமி, உதவி அதிபர் ஹிதாயா, உதவி அதிபர் நஸ்மியா ஆகியோர் இந்த மாலையை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இந்த இடத்தில் இன்னும் ஒரு கௌரவம் இருக்கின்றன. The wrapping a golden shawl, that means பொன்னாடை அணிந்து அணிவித்து கௌரவிக்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பில்லியன் கழகத்தின் செயலாளர் அவர்கள் ஒரு உத்தரவை தந்திருந்தார்கள் எனக்கு. அந்த பிள்ளை மின்ஹா என்ற மாணவி சற்று உரையாற்றிய பின் அந்த கௌரவங்களை செய்து கொள்ளலாம் என்றார். அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய மாணவி மின்மினி மின்ஹா அவர்களை உரையாற்றுமாறு என்று நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வானம் பூமி ஆழ்கடலையும் சூரிய சந்திர பிரகாசத்தையும் மானிடர்கள் சுவாசிக்கும் காற்றையும் படைத்தாலும் அந்த மாவல்ல இறைவனை புகழ்ந்தவளாகவும் என் பெற்றோரின் ஆசீர்வாதங்களையும் துதித்தவளாய் இப்பாடசாலையினை தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுடைய முகம் எனக்கு மிகவும் பரிச்சயமான முகம். ஏனென்றால் அவர் சார்ந்த உதவி மாவட்ட ஆணையாளராக பங்கு பற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால் எனக்கு சலாம் சார் அவர்களை நன்கு தெரியும். மட்டுமல்லாமல் பாடசாலையிலே மாணவ செல்வங்களை அனைவரையும் விழித்தவளாய் மாணவர்கள் கல்வி செல்வத்தினை வழங்க தங்களையே உருக்கி நிற்கின்ற ஆசிரியர் பிறந்தகளையும் பில்லியன் ஸ்போர்ட்ஸ் கழகத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய அங்கத்தவர்கள், ஊடகவியலாளர்கள் உங்கள் அனைவரையும் விழித்தவளாய் காலநிலை மாற்றத்தினை பற்றி நல்ல பல கருத்துக்களில் எங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி தாருங்கள் தங்கள் காதுகளை. காலநிலை மாற்றம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னர் வானிலை என்றால் என்னென அறிந்து கொள்வோம். அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்துக்கு முன்னரான 3 நாட்களின் தகவல்களும் பின்னரான 3 நாட்களின் எதிர்கூறல்களுமான சூரிய வெப்பம், மழை பொழிவு, காற்று, காற்றின் வேகம், காற்றின் அழுத்தம்
போன்றவற்றுக்கிடையிலான ஏற்படும் மாற்றமேதான் வானிலை என அழைக்கப்படுகின்றது. மேலும் காலநிலை என்றால் 30 தொடக்கம் 35 வருடங்கள் வரை சேமிக்கப்பட்டுள்ள வானிலையின் சராசரி அளவினுடைய கணிப்பீடு தான் காலநிலை என அழைக்கப்படுகின்றது. மேலும் காலநிலை மாற்றம் ஏற்படுவதனால் சமூக சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் மனிதர்கள் உயிர் வாழ்வதையும் இயற்கை நிலைப்பாட்டை உறுதி செய்வதிலும் மற்றும் சீரற்ற மழை வீழ்ச்சி பொருளாதார இழப்புகளுடன் சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஓசோன் படலம் யூவி ரேஸ் அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் எனும் கதிர்வீச்சினை ஓசோன் படலம் தன்னுடைய படையால் சுத்தம் செய்து நல்ல கதிர்களை மாத்திரம் பூமிக்கு விடுகின்றது. இது காலநிலை மாற்றத்தினால் ஓசோன் படலில் பாரிய துவாரம் உள்ளது யூவி ரேஸ் அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் எனும் கதிர்வீச்சு நேரடியாக பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு கண்கற்ற நோயினையும் தோல்புற்று நோய்களினையும் உண்டாக்கிக் கொள்கின்ற செல்கின்ற அளவுக்கு இந்த யூவி ரேஸினுடைய பாதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அது மாத்திரமல்லாமல் காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான பிரதான காரணி வெப்பநிலை டெம்பரேச்சர் அதாவது ஒரு பொருளினுடைய சூட்டின் அளவு வெப்பநிலை எனலாம். காலநிலை மாற்றத்தினால் வெப்பநிலை மாற்றம் அதிகரிக்குது என்பதாக ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான சபை இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சிங் குறிப்பிடுகிறது. இந்நிறுவனமானது 1906 ஆண்டு தொடக்கம் 2005 ஆண்டு வரையான 100 ஆண்டு கால பகுதியில் 0.74 பாகை செல்சியஸ்னால் இவ்வெப்பநிலை மாற்றம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். அதேவேளை வெப்பநிலை அதிகூடிய இடமானது 1913 ஆண்டு ஜூலை 10 கலிபோர்னியாவின் மரண பள்ளத்தாக்கு டெத் வேர்ல்ட் எனும் இடத்தில் 56.7 டிகிரி செல்சியஸ்னால் இவ்வெப்பநிலை மாற்றம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். அதேவேளை உலகிலே குறைந்த வெப்பநிலையானது 1983 ஆண்டு ஜூலை 21 அன்று அண்டார்டிகாவில் உள்ள ஓர் பகுதியான சோவியத் எனும் இடத்தில் -89.2 டிகிரி செல்சியஸ்னால் இவ்வெப்பநிலை மாற்றம் குறைந்துள்ளதாகவும் உணரப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் கிரீன் ஹவுஸ் கேசஸ் காரணமாகவும் பூமியுடைய சூடு அதிகரித்து காலநிலை மாற்றம் உருவாகிறது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்றால் என்ன? அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சு பூமிக்கு வந்து பூமியானது தனக்கு தேவையான வெப்பத்தினை பெற்று மின்னிய வெப்ப கதிர்களை சூரியனை நோக்கி அனுப்பினால் இச்செயல்முறையினையே பச்சை விட்டு செயல்முறை என அழைப்பார்கள். இச்செயல்முறையானது 1750 ஆண்டு வரை சீராக இடம்பெற்று என்பதாகவும் அதற்கு பிறகு காலநிலை மாற்றம் மட்டுமல்லாமல் வன அழிப்பு அதிகளவான வாகன உற்பத்தி காரணமாகவும் இவை மாற்றம் அடைந்து வந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். அதேவேளை இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் இந்த பச்சையீட்டு வாயுக்களும் இணைந்து பூமியில் இருந்து சூரியனை நோக்கி செல்ல வேண்டிய சூரிய வெப்ப கதிர்கள் தடுக்கப்பட்டு மீண்டும் வெப்ப கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. இதனால் பூமியினுடைய வெப்பம் அதிகரித்து காலநிலை மாற்றத்தினை உருவாக்கின்றது. இதன் காரணமாக வலுசக்தி பயன்பாட்டினால் 26%, காடழிப்பினால் 19%, போக்குவரத்து துறையினால் 17%, விவசாய துறையினால் 14%, ஏனைய துறைகளினால் 11% இப்பற்றியுள்ள வாயுக்கள் அதிகரித்து காலநிலை மாற்றத்தினை உருவாக்கி கொண்டு வருவதுடன் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டினை உண்டாக்கி கொண்டு வருகின்றது. அதேவேளை குளோபல் வார்மிங் அதிகரிப்பின் காரணமாகவும் பூமியினுடைய சூடு அதிகரித்து காலநிலை மாற்றம் உருவாகின்றது. பூமியினுடைய சூடு அதாவது இந்த குளோபல் வார்மிங் எவ்வாறு உருவாகின்றது? அதாவது வெப்பநிலை மாற்றம் அதிகரித்தால் ஆவியாக்கம் அதிகரிக்கும், ஆவியாக்கம் அதிகரித்தால் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும், மழை வீழ்ச்சி அதிகரித்தால் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும், வெள்ளப்பெருக்கு அதிகரித்தால் இன்னொரு அழிவுகளை உலகமும் மனிதர்களும் எதிர்நோக்க வேண்டிய நிலை உருவாகிவிடும். அதனை போன்றால் வெப்பநிலை அதிகரித்தால் வறட்சி அதிகரிக்கும், வறட்சி அதிகரித்தால் பனிக்கட்டிகளும் பனிப்படலங்களும் உருகி ஓடும், பனிக்கட்டிகளும் பனிப்படலங்களும் உருகி ஓடுவதனால் கடல் மட்டம் உயர்வடையும், கடல் மட்டம் உயர்வடைந்தால் காற்றின் போக்கு, காற்றின் மாற்றம், சமுத்திர வெப்பநிலை போன்றவையெல்லாம் மாசுபாடு
அறிமுகப்படுத்த தொடங்கி இது உலகினையே அச்சுறுத்தலுக்கு தள்ளிவிடும் என்ற நிலைமையும் உருவாக போகின்றது. அதனை போன்றால் காடழிப்பும் காலநிலை மாற்றத்தின் செல்வாக்கினை வகிக்கின்றது. உயிர்கூறுகள் எரிக்கப்படுவதிலும் பச்சையில வாயுக்களுக்கு மிகவும் பங்களிப்பினை வகிக்கின்றது. அதாவது இந்த உலகளாவிய கணிப்பீட்டின்படி ஒரு ஏக்கர் காட்டினுள் 100 டன் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் சேமிக்கப்பட்டிருப்பது என்பதாகவும் உலக அறிக்கையில் குறிப்பிடுகிறார்கள். அதேவேளை ஒரு மரம் ஒரு வருடத்துக்கு 6 டன் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிருக்கு, அதே நேரத்தில் 6 டன் ஆக்சிஜனை வெளிவிடக்கூடியதாகவும் ஒரு மரம் காணப்படுகிறது. அதேவேளை ஒரு மரம் நிலத்தின் கீழ் இருந்து 40,000 கலன் நீரை உறிஞ்சி வளிமண்டலத்தில் ஆவியாக்கமாக படர வைக்கக்கூடியதாகவும் ஒரு மரம் காணப்படுகிறது. ஆகவே ஒரு மரம் தன்னால் இயலுமான உதவிகளை தமக்காவண்டி செய்து கொண்டு வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த மரங்கள் எந்த அளவுக்கும் அழிக்கப்படுகின்றது. அதாவது உலகில் ஒரு வருடத்துக்கு 13.5 மில்லியன் ஹெக்டேருக்கு காடுகள் அழிக்கப்படுகின்றது. அதாவது இலங்கையினுடைய மொத்த பரப்பளப்பே 6.5 மில்லியன் ஹெக்டேரே தான். ஆக இலங்கை போல 2 மடங்கு இலங்கை சேர்த்தான் உலகில் ஒரு வருடத்துக்கு காடுகள் அழிக்கப்படுகிறது. ஒரு மாதத்துக்கு 20,000 ஹெக்டேர், அதாவது 50,000 ஏக்கர் அளவுகளில் காடுகள் அழிக்கப்படுகின்றது. ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுடைய பரப்பு நிகரான பரப்பளவுக்கு ஒரு செகண்டுக்கு காடுகள் அழிக்கப்படுகிறது. ஆகவே இப்படி தொடர்ச்சியாக காலங்களுக்கு காலம் மாறிக்கொண்டு இப்படி இந்த காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டு சென்றால் மனிதர்கள் சுவாசிக்கிறதுக்கு இந்த அடர்ந்த காடுகள் எவ்வளவு அவசியம். ஆகவே இந்த அடர்ந்த காடுகள் மனிதர்கள் சாதாரணமாக சுவாசிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 20% இருத்தல் வேண்டும் அடர்ந்த காடுகள். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சதவீதம் 17.2% காணப்படுகிறது. ஆகவே நாம் அனைவருமே அழிவுக்குள்ள நுழைந்து விட்டோம் என்றும் கூறலாம். அதனை போன்றால் இந்த காடுகளுடைய சதவீதத்தினை இந்த உலகம் ரீதியாக பார்ப்போமானால் 1900 ஆண்டு 84%, 1956 ஆண்டு 32%, அது மாத்திரமல்லாமல் 2000 ஆண்டு 30%, தற்பொழுது இருக்கின்ற சதவீதம் 29.2% காணப்படுகிறது. இதனை மாவட்ட ரீதியாக பார்ப்போமானால் அம்பாறை மாவட்டத்தில் 37%, திருகோணமலை மாவட்டத்தில் 34%, ஏனைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8%, ஏனைய மாவட்டத்தில் கொழும்பு மாவட்டத்தில் எடுத்தால் மிகவும் பரிதாபம். ஏனென்றால் அங்கு 0% காணப்படுகிறது. ஆகவே தங்களை போலிய பிரஜைகள் எவ்வாறு உயிர் வாழ்வார்கள்? அதனை போன்றால் தற்பொழுது இருக்கின்ற 29.2% காடுகளுடைய சதவீதத்தினை 2025 ஆண்டளவில் 32% எட்டுவதே எம் நாட்டின் இலக்காக உள்ளது. தற்சமயம் நான் 10 லட்சம் மரக்கன்றுகளை நடும் தேசிய ரீதியான வேலை திட்டத்தில் இற்றி வரைக்கும் ஏராளமான மரக்கன்றுகளை நட்டு வண்ணம் உள்ளேன். அதனை போன்றுதான் ஒரு மரம், ஒரு அடர்ந்த மரம் 12 நபர்களே சுவாசித்து உயிர் வாழ வைக்கும். அந்த ஒரு மரத்தை வெட்டினால் 12 நபர்களே கொலை செய்வது போலதாக இந்த மனித சமூகம் உணரவில்லையா என்று 13 வயது சிறுமியாகிய நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன். இறுதியாக ஒரு விடயத்தினை முன்வைக்கின்றேன். அதாவது 2015 ஆண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரமான பாரிஸ் நகரில் இடம்பெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டின் போது உலக தலைவர்கள் இவ்வொப்பநிலை மாற்றத்தினை குறைத்தல் வேண்டும் என முடிவெடுத்தார்கள். இவ்வொப்பந்தம் யாதென்றால் இந்நூற்றாண்டின் இறுதியில் இவ்வொப்பநிலை மாற்றத்தினை 2 டிகிரி செல்சியஸ் குறைத்தல், அல்லாது போனால் 1.5 டிகிரி செல்சியஸ் இவ்வொப்பநிலை மாற்றத்தினை குறைத்தல் வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இது முதல் தடவையாக 2015 ஆண்டு டிசம்பர் 12 அன்று முதல் 55 நாடுகள் கைச்சாத்திட்டு விட்டது. இதில் இப்பாரிஸ் உடன்படிக்கையானது 2016 நவம்பர் 24 அன்றுக்கு அமுலுக்கு வருகிறது. இலங்கை திருநாட்டின் தலைவர் 2016 ஏப்ரல் 22 அன்றே கைச்சாத்திட்டு விட்டார். ஆகவே திருநாட்டின் தலைவர் கைச்சாத்திட்டு விட்டார். இலங்கை வாழ் பிரஜைகள் நாம் அனைவருமே
கைச்சாத்திட்டமைக்கு சமன். நிலைமை இவ்வாறு இருக்க எமது ஏக பிரதிநிதிதான் எம் நாட்டின் தலைவரே. அது மாத்திரமல்லாமல் இவ்விடத்தில் விசேடமான நான் நன்றியினை செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பிரில்லியன்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் விளையாட்டு மற்றும் பார்க்காமல் கல்வி, கலை, கலாச்சாரம், பசுமை போன்றவற்றையெல்லாம் முன்னெடுத்து கொண்டு செயற்படுகின்றது. ஆகவே உதாரணமாக இந்த பசுமையினை செல்ல வேண்டும் என்றால் பிரில்லியன்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த பாடசாலைக்காக ஒரு பூங்கா, இந்த பூங்காவிலே அந்த பசுமையை ரசிக்க கூடியதாகவும் அந்த பூங்கா காணப்படுகின்றது. ஆகவே இந்த வேளையில் நான் இந்த பிரில்லியன்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு நன்றியினை தெரிவித்தவளாய் இளமை இவ்வாறு இருக்க, ஆகவே இலங்கை தலைவர் ஒருவர் கைச்சாத்திட்டு விட்டால் இலங்கை வாழ் பிரஜைகள் நாம் அனைவருமே கைச்சாத்திட்டமைக்கு சமம். என்னால் முடியுமானவரை நான் ஒரு இலங்கை வாழ் பிரஜை அடிப்படையில் இந்த இலங்கைக்கு காலநிலை மாற்றத்தினை பற்றியும் எவ்வாறு விடுபடலாம் என்கிறத பற்றி 10 லட்சம் நபர்களுக்கு என்னுடைய விழிப்புணர்வு உரையினையும் இதிலிருந்து மீட்பதற்காக இந்த இலங்கை ரீதியாக 10 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதாகவும் என்னுடைய சர்வதேச ரீதியிலான 2 வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றேன். ஆகவே நீங்களும் ஒரு இலங்கை வாழ் பிரஜை என்ற அடிப்படையில் இந்த இலங்கைக்கு உங்களுடைய பங்களிப்பை என்னோடு இணைந்து கொண்டு செய்ய நீங்கள் தயார் என்றால் நான் ஆயு ரெடி என்று கேட்டால் உங்களுடைய வலது கையை உயர்த்தி எஸ் என்று சத்தமாக கூற வேண்டும். ஆயு ரெடி? எஸ். பாய்ஸ், கேர்ள்ஸ் யாருமே கையுத்தவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு இலங்கை வாழ் பிரஜையின் அடிப்படையில் உங்கள் மனதில் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயு ரெடி? எஸ். சத்தமா பாய்ஸ், உங்க எல்லாருக்கும் நல்ல காது கேட்குது தானே? ஆயு ரெடி? எஸ். சத்தமா ஆயு ரெடி? எஸ். Thank you. Aim the star and shoot the dream. நட்சத்திரத்துக்கு குறியவை மரத்தை பார்த்து சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். Aim is important. குறி வைப்பதுதான் முக்கியம். நான் நட்சத்திரத்துக்கு குறி வைத்திருந்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது இங்கு வீற்றிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கும். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம், வசலாம். என்னை பற்றிய தகவல்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமென முகநூல் பக்கத்தில் மின்ஹா மின்மினி என்ற ஐடி எனக்காக திறக்கப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் சென்று என்னை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்பற்றினை கூறி உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்புக்கனியா மின்மினி மின்ஹா. நன்றி, வசலாம். As a winner of tree planting project. Now this is the time for Mr. Khalil, the leader of Brilliant Sports Club, are kindly calling this brother for speaking in the presence of you. Please come. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தை கருதி கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த பாடசாலையுடைய அதிபர் சலாம் சொல்வதை விழித்தவராக இந்த பாடசாலையுடைய பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரையும் விழித்தவராக எங்களால் அழைப்பு கொடுக்கப்பட்டு இங்கே வருகை கொண்டிருக்கின்ற மின்ஹா அவர்களையும் விழித்தவனாக எனது சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் பிரில்லியன் என்றால் அல்பாகரியா என்றால் பிரில்லியன் கிட்டத்தட்ட 33-34 வருடங்களிலே இந்த பாடசாலைக்கு எங்களுடைய கழகத்தினால் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுக்கு கிடைத்த எங்களுடைய கழகத்தினூடாக விளையாட்டு உபகரணங்கள் கொஞ்சம் கிடைக்கப்பட்டிருந்தது. அதை நாங்கள் இந்த பாடசாலைகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம். அடுத்ததாக எங்களுடைய கழகத்தினால இந்த பாடசாலைக்கு ஒரு கேட்வே, அதனாவது மாதவன் வீதி பக்கமாக இருக்கின்ற ஒரு பழைய கேட்டை நீக்கிவிட்டு எங்களுடைய புண்ணியன் விளையாட்டு கழகத்தினால் ஒரு புதிய கேட் ஒன்று, மிகவும் பிரபலமான ஒரு கேட் ஒன்று அமைத்துக் கொடுப்பதாக நாங்கள் இருக்கின்றோம். மிக விரைவில் அந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறுத்திக் கொண்டு
தேங்க்யூ பலிர்காக. அடுத்த நிகழ்வாக மிக சுருக்கமாக என்னுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் முடிக்க போறேன். ஒரு 2 நிமிஷமாக நினைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக மின்மினி மின்ஹா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நான் அழைக்கிறேன் உதவி அதிபர்களான ஹிதாயா அண்ட் நஸ்மியா அவர்களை. பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மரநடுகை விழா மின்மினி மின்ஹா அவர்களை கொண்டு அமைந்ததாக இங்கே சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கணம் முடியப்பட்ட நிகழ்வு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வை செய்த 2 உதவி அதிபர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே மின்மினி மின்ஹா அவர்களின் நிகழ்விலே இன்னும் ஒரு அன்பளிப்பொன்று நடைபெற இருக்கின்றது. அதுவும் பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு பரிசு பொருள் அங்கே அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பை பெற்றுக் கொள்வதற்காக நான் மேடைக்கு அழைக்கிறேன். உடன் வருமாறு சகோதரர் ஆசிரியர் ரியால் அவர்களை, சகோதரர் அஷாத் கான் அவர்களை அழைக்கிறேன். சிவான் சார் அவர்களையும் நான் அழைக்கிறேன். இவர்கள் அனைவருமே உடற்பயிற்சி பிரிவில் கடமையாற்றுகின்ற என்னுடைய நண்பர்கள். உடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெற இருக்கின்றது எம்முடைய பாடசாலையின் பிரதி அதிபர் ரினோஸ் ஹஜ்மின் அவர்கள் தன்னுடைய கரங்களால் பதக்கம் ஒன்றை மின்மினி மின்ஹா அவர்களுக்கு அணிவித்து கௌரவிக்கிறார். இங்கே மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம், நான் திடீரென்றாப்ல எதிர்பார்க்கிறேன், பார்த்தேன். காஞ்சனா டீச்சர் அவர்கள் சந்தோஷமா இருக்கின்றது. அவர்களும் தன்னுடைய கரங்களால் மின்மினி மின்ஹா அவர்களுக்கு பதக்கம் ஒன்றை அணிவித்தார். நன்றி டீச்சர். இங்கே அடுத்த நிகழ்வாக நினைவு சின்னம் ஒன்று மெமண்டோ is going to be handed over in the hands of மின்மினி மின்ஹா. இதனை வழங்குவதற்காக நான் அழைக்கிறேன் பாடசாலையின் அதிபர் சலாம் சார் அவர்களை, அவருடன் இணைந்ததாக இஸ்ஸத் சார் அவர்களை, முஜாசித் சார் அவர்களை, இன்னும் பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் வலில் அவர்களையும், பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் பஸ்வாக் அவர்களையும் நான் அன்புடன் அழைக்கிறேன். இந்த மெமண்டோவினை மின்மினி மின்ஹா அவர்களின் கையில் ஒப்படைப்பதற்காக இங்கே அந்த கௌரவம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியாதா, லேட்டா நாங்க உச்சரிச்சாலும் லேட்டஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது வாயில வர யார் என்று கேட்டா நீங்கெல்லாம் பூரிப்பறையிட அளவுக்கு நான் ஒரு விஷயத்தை இங்கே விழிப்பை நான் செய்ய வேண்டும். அதுதான் தாருசலாம் கடைசியாக நான் உச்சரிக்க இருந்தேன். அப்போதுதான் அது மனதில் பதியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. தாருசலாம் அமைப்பிலிருந்து, இஸ்லாமிய அமைப்பிலிருந்து எங்களுக்கு ஊடகத்துறை வாயிலாக எங்களை உலகுக்கு கொண்டு செல்லும் இந்த விழாவை சிறப்புற உலகுக்கு ஒளிக்காட்டிக் கொண்டிருக்கும் தாருசலாம் ஊடக அமைப்பாளர்களை நான் கௌரவமாக விடத்தில் விழிக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் ஓப்பனிட்டீங்க? നമ്മുടെ ഒരാൾ ഇപ്പൊ വരും. கடைசி நிகழ்வா நாங்கள் நடாத்த இருக்கிற நிகழ்வு பிரில்லியன் கல்முனை பிரில்லியன் விளையாட்டு கழகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு சிறு அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பு தான் விளையாட்டு பொருட்களாக இங்கே இருக்கின்றன. உங்களுடைய கண் பார்வைக்கு உங்களை கிரவுண்ட்ல போட்டு முடக்கத்திற்கெல்லாம் எடுத்து உங்களை ஒரு சாதி விளையாட்டு வீரன் ஆக்குவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் சிறு முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த அன்பளிப்பு பொருளை கையளிப்பதன் ஊடாக உங்களை உற்சாகப்படுத்தி உலக வீராங்கனைகளாக உலக வீரர்களாக மாற்றுவதற்கான ஒழுங்கு. இதனை அன்பளிப்பு செய்வதற்காக நான் அன்புடன் மேடை கலைக்கிறேன். இதனை தேவையில்லை, மேடை கலைக்கிறேன். என்னுடைய பிரில்லியன் கழகத்தினுடைய தலைவர்
பலீல் அவர்களையும், என்னுடைய பிரில்லியன் கழகத்தின் செயலாளர் ஹஸ்வாக் அவர்களையும் இணைந்ததாக அதிபர் அவர்களை, பாடசாலையின் அதிபர் சலாம் சார் அவர்களை, பாடசாலையின் உதவி அதிபர்களான இஸ்ஸத் சார் அவர்களை, பாடசாலையின் மற்றொரு உதவி அதிபர் முஜாசித் சார் அவர்களையும் நான் அன்புடன் வேலைக்கு அழைக்கிறேன். இந்த அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இன்னும் இவர்களுடன் இணைந்ததாக அஷாத் கான், இன்னும் ரியால் சார், இன்னும் சிவான் சார் அவர்களையும் நான் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பரிசு பொருட்களை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்திடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காக எங்கே அவர்களை மேடையில் இங்கே உங்கள் மத்தியில் இந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக அஷாத் கான் அவர்கள் சார் வாங்க. சகோதரர் அஷாத் கான் அவர்கள், கோச் ஸ்போர்ட்ஸ் அவர்கள் இங்கே மேடைக்கு வந்திருக்கிறார்கள். சிவான் சார் அண்ட் கோச் ரியால் இருவருக்கும் பதிலாக, இருவரும் பாடசாலையில் இல்லை என்று நினைக்கிறேன், அவர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் அஷாத் கான், சகோதரர் அஷாத் கான் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். இதோ இந்த விளையாட்டு பொருட்களை அன்பளிப்பு செய்வதற்காக நான் அழைக்கிறேன் பிரில்லியன் கழகத்தின் தலைவர் பலீல், பிரில்லியன் கழகத்தின் செயலாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பரிசு பொருட்களை கையளிப்பதற்காக, இந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக என் மத்தியில் நின்று கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர் கோச், அல்பாரியா பாடசாலையின் விளையாட்டுத்துறைக்கான கோச் மிஸ்டர் அஷாத் கான் அவர்களை நான் மேடையில் அழைத்திருக்கிறேன். இந்த பரிசு பொருட்களை வழங்கி வைப்பதற்காக பிரில்லியன் கழகத்தின் தலைவர் அவர்கள், பிரில்லியன் கழகத்தின் செயலாளர் அவர்கள் இணைந்து கௌரவமாக தங்களுடைய அன்பளிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பளிப்பு பொருட்களை வழங்கிய பெற்றுக்கொண்ட இரு சாராருக்கும் பாடசாலை சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை பொறுமையாக இந்த நிகழ்வை நிறைவுறுத்தும் முகமாக மைக்கு சத்தத்தை காணல. இந்த நிகழ்வை நிறைவுறுத்தும் முகமா சலவாத் இடம்பெறணும். ஆனா இப்ப இடம்பெறாது. இம்ரான் சார் அவர்கள் தன்னுடைய டியூனையும் தன்னுடைய பாட்டை கொண்டு வருகிறார். இவர்களுடைய பாடுவதற்காகவும் அந்த டியூனை உங்களுக்கு போடுவதற்காகவும் நான் நகைச்சுவையா பேசுறேன். ஓகே, இம்ரான் சார் அவர்கள் உங்கள் மத்தியில் தோன்றியிருக்கிறார்கள். அடுத்த பிரில்லியன் கழகத்தின் இறுதி நிகழ்வாக இடம்பெற இருப்பது, அந்த இறுதி நிகழ்வை நான் அறிவித்தவனாக இவற்றிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். அந்த இறுதி நிகழ்வு தான் மின்மினி மின்ஹா அவர்களை கொண்டு அல்பாரியா பாடசாலையில் ஒரு மரநடுகை, ஒரு ஒகேஷன், ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக நான் அன்புடன் அவர்களுடன் இணையுமாறு வேண்டுகிறேன். பாடசாலையின் அதிபர் சலாம் சார் அவர்கள், பாடசாலையின் பிரதி அதிபர்கள், பாடசாலையின் உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள் கூட நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் வரவேற்கிறேன். அதோடு என்னுடைய கழகத்தின், என்னுடைய பிரில்லியன் கழகத்தின் தலைவர் பலீல் காக்கா அவர்களையும், என்னுடைய பிரில்லியன் கழகத்தின் எனக்கு காக்கா கூப்பிடாத எனக்கு உசிரே வாங்க, காக்கா ஒன்று வச்சுக்கலாங்க.
எனக்கு அந்த 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 ஸ்பீட்டை தரணும். வலுக்காக அவர்களையும் என்னுடைய சகோதரர் விளையர் கழகத்தின் செயலாளர் பஸ்வாக்காக அவர்களையும் இதனுடன் இணைந்து கொள்ள நான் அன்புடன் வேண்டிக் கொண்டு இந்த ஒளிவாங்கியை என்னுடைய சகோதரர் ஆசிரியர் இம்ரான் கான் அவர்களிடம் இம்ரான் அவர்களிடம் கையெழுக்கிறேன். நலின் சார் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பரிசளிப்பு நிகழ்வானது 2024 ஆண்டு நடைபெற்ற கோட்டமட்ட அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டி கோட்டமட்ட தமிழ் மொழி தின போட்டியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த 3 மாணவர்கள் முதலாம் இடத்தினையும் ஒரு மாணவன் இரண்டாம் இடத்தில் ஒரு இடமும் அதே போன்று 3ஆம் இடத்திலே 5 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சான்றிதழ் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலாவதாக இலக்கிய விமர்சன போட்டியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த JF ஃபரா என்ற மாணவி கோட்டமட்டத்தில் முதலாம் இடத்தினையும் வளைய மட்டத்தில் 2ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான சான்றிதழை எமது பாடசாலையின் அதிபர் MA சலாம் சார் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கோட்டமட்டம் மற்றும் வளைய மட்டத்தில் முதலாம் இடத்தினை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான சான்றிதழை எமது பாடசாலையின் அதிபர் MA சலாம் சார் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுகளை வழங்கி வைத்த அதிபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இலக்கண விமர்சன போட்டியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த திறனாய்வு போட்டியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த மாணவி MJF அமானா அவர்கள் கோட்டமட்டத்தில் முதலாம் இடத்தினையும் வளைய மட்டத்தில் 2ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பரிசில்களை எமது பாடசாலையின் பிரதி அதிபர் முசாஜித் சார் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரதி அதிபர் முசாஜித் சார் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக சிறுகதையாக்க போட்டி நிகழ்ச்சியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த FF நூருல் ஹுதா என்ற மாணவி கோட்டமட்டத்தில் முதலாம் இடத்தினையும் வளைய மட்டத்தில் 3ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்களை எமது பாடசாலையின் பிரதி அதிபர் வினோத் சாஜிவின் மேடம் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உதவி அதிபர் நஸ்மியா மேடம் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த போட்டி நிகழ்ச்சியாக இலக்கண போட்டியில் கோட்டமட்டத்தில் 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட எமது பாடசாலையைச் சேர்ந்த Z அதீனா என்ற மாணவியை முறைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையின் உதவி அதிபர் ஹிதாயா மேடம் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி வைத்த ஹிதாயா மேடம் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது பாடசாலையைச் சேர்ந்த S முகமது சிராப் என்ற மாணவன் பேச்சு போட்டியில் 3ஆம் இடத்தினை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையின் உதவி அதிபர் நஸ்மியா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக கவிதையாக்கம் போட்டி நிகழ்ச்சியில் 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட எமது பாடசாலையைச் சேர்ந்த S ஃபாத்திமா ஹம்னா என்ற மாணவியை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கான சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையின் உதவி அதிபர் இஸ்ஸத் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
உதவி அதிபர் இசட் சார் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கவிதையாக்கம் போட்டி நிகழ்ச்சியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த ML மில்ஹத் சதா என்ற மாணவி 3ஆம் இடத்தினை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையின் தமிழ் பாட ஆசிரியை MH முபைசா டீச்சர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முபைசா ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிறுகதை ஆக்கம் போட்டி நிகழ்ச்சியில் NFF நதீரா என்ற மாணவி 3ஆம் இடத்தினை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி வைப்பதற்காக ரிசானா ஆசிரியை அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாணவிக்கான சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி வைத்து ரிசானா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது பாடசாலையைச் சேர்ந்த AR இஃப்தான் என்ற மாணவன் அறிவிப்பாளர் போட்டி நிகழ்ச்சியில் 3ஆம் இடத்தினை பெற்றுள்ளார். அவருக்கான சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக எமது பாடசாலையைச் சேர்ந்த சஸ்னா சபி ஆசிரியை மற்றும் இருபானா ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக கடந்த வருடம் நடைபெற்ற அகில இலங்கை தமிழ் தின மொழி போட்டியில் எமது பாடசாலையைச் சேர்ந்த MJF அமானா என்ற மாணவி திறனாய்வு போட்டி நிகழ்ச்சியில் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தினையும் மாகாண மட்டத்தில் 3ஆம் இடத்தினை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான சான்றிதழ்களை எமது பாடசாலையின் அதிபர் MA சலாம் சார் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இதன் இறுதி நிகழ்வாக செலவாத் இடம்பெறும். சொல்லுங்க எல்லாரும். Right. போடுங்க அப்படியே மின்ன வெயிட்.
இன்னும் கொஞ்சம் வாங்கி இங்கே திரும்பி இங்கே பாருங்க இன்னும் இங்கே சொல்லுங்க ஆமீன்